நீங்க வேணா போய் வாங்கிட்டு 50 டோக்கன் வச்சு திருப்பி ஒரு 10 மணிக்கு போங்க. எந்த சீரியல் நம்பர் 9 மணிக்கு முடிஞ்சிச்சு அதுதானே 10 மணிக்கு தொடரணும், வராது. இங்க 950 சீரியல் நம்பர் காலையில கொடுத்திருந்தான்னா 11 மணிக்கு போகும்போது 52 சீரியல் தான் ஸ்டார்ட் ஆகும். யாருக்கிட்ட போகுது அந்த பணம்? போன ஜேசி இருக்கிற வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் அந்த டிக்கெட் கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவரு ஜாயிண்ட் கமிஷனருக்கு கொடுக்க வேண்டிய தொகை 1 லட்சம். பார்த்துட்டீங்க, இதெல்லாம் ஒரு நாள் மாச கணக்கு சொல்லல, வருஷ கணக்கு சொல்லல, நேரடியா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சொல்றேன். இத்தனை செல்வம் இருக்கக்கூடிய கோவில்ல உங்களை போய் அதிகாரம் பண்ணா நீங்க ஏத்து கேள்வி கேட்டா சும்மா இருப்பானா? ஒண்ணு விடுவானா? இவ்வளவு சுகபோகம் இருக்கக்கூடிய கோவில்ல, இவ்வளவு லாபம் தரக்கூடிய கோவில்ல இதையே பொறுப்பா இருக்கிறவன் நீங்க போய் சமுதாய சேவை செய்கிறேன், பொது சேவை செய்கிறேன், அரசியல் சேவை செய்கிறேன் அவனை கேள்வி கேட்ட விடுவானா? சேர்த்து வச்சுக்கிறான் ரவுடிய. 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்க யாரு? அத்தனை பேரும் ரவுடி சீட்ல சேர்க்க வேண்டியவன். அத்தனை ரவுடி சீட்டை ஒன்னா சேர்த்து உங்க மண்டை உடைக்கிறான். இதான கோவில்ல நடக்குது. இது அதிகாரிகிட்ட சொன்னா, சார் இந்த கோயிலுக்கு நான் புதுசு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவா இருந்தாலும் எனக்கு போன வேற இடத்துல இருந்து வருது. மந்திரி வீட்டுல மந்திரி பண்ணல, வேற யாரும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்திரி வீட்டுல இருக்கக்கூடிய மந்திரி பையன் பண்ற போனுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் இப்ப இருக்கிறவர் சொன்ன வார்த்தை, சார் இங்க ஒரு முடிவு கூட நான் எடுக்கிறது இல்ல சார், எதுவா இருந்தாலும் தம்பன் போன் பண்ணாதான் இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க. அவர் சொல்ற இடத்துக்கு தான் நாங்க டிரான்ஸ்பர் போடுறோம், அவர் சொல்படிதான் நாங்க செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. சொல்றது யாரு? ஜாயிண்ட் கமிஷனர். சரி, அவன் ஏன்டா இதுல தலையிடுறான்னா அவனுக்கு தேவை தெரியாது. இப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி போனீங்கன்னா காட்டு சிவா கோவில் ஒண்ணு இருக்கும், துர்வாச முடிவு பக்கத்துல. கிரிவல பாதையும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சாலையை இணைக்கக்கூடிய 7 ஏக்கரா நிலம் காட்டு சிவா பார்த்திருப்பீங்கல்ல. அதுல காட்டு சிவான்றது வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெள்ளை துண்டு கட்டிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை கொண்டாடுவாங்க. ராத்திரியோட ராத்திரியா எங்க அண்ணன் சேகர் பாபு அமைச்சரும் நம்ம ஏவா வேலையும் முருகேஷ் கலெக்டர் இருக்கும்போது எஸ்பியோட ஆர்டிஓட கட 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 கடன்னு போனாங்க. என்னடா இது ராத்திரி 8:30 மணிக்கு எங்கடா போறாங்கன்னு பார்த்தா காட்டு சிவா இடத்தை அளக்குறாங்க. ராத்திரி 8:30 மணிக்கு. மறுநாள் காலையில காட்டு சிவாவோட சமாதி மொத்தமா காலி. அங்க ஒரு 7-8 சமாதி இருந்துச்சு, ஆண்டாண்டு காலமா அவங்களுடைய வாரிசு இருந்தது. முடிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா அது காட்டு சிவா இல்லைங்க, விட்டோடிகள் பட்டா. காட்டு சிவா நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அவங்க வருஷா வருஷம் குரு பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 7 ஏக்கராவோட இவங்களுக்கு கண்ணு என்ன தெரியுது? விட்டோடிகள் பட்டாவா. எவன் விட்டாடா நீ வந்து ஓட்டிட்டு போயிடலான்னு பாக்குற? எவன் விட்டாரு? இன்னைக்கு அது நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு உடனே அடுத்த ஒரே மாசத்துல எந்த சமாதியை இடிச்சானோ அந்த சமாதிக்கு மேல பூசி வச்சிருக்கான். இப்ப போய் பாருங்க, வெறும் சிமெண்டால சும்மா பூசி வச்சுட்டான். அந்த 7 ஏக்கரா அவனால எடுக்க முடியல. அப்படியே கொஞ்சம் உள்ள போய் அப்படி இப்ப ஒருத்தர் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணன் ஜீவானந்தம் உங்களுக்கு தெரியும், ஏபிடிக்கு பார்சல் சர்வீஸோட பில்டிங்ல இருக்கிறாருன்னு தான் அவர் அந்த பதவியில இருந்து நீதி அரசர் ஐயா அழகா அவரை தூக்கி வெளியே போட்டார். பரத சக்கரவர்த்தி ஐயா இன்னைக்கு அப்படி போயிருக்கான் HRNC. இப்பதான் நோட்டீஸ் வருது, இதை வாங்கி வச்சுட்டு உள்ள வரேன். ஐயா இந்த தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தவில்லை ஐயா. என்னடா சொல்ல வர ஐயா? அது வந்து ஒரு தனி குறிப்பிட்ட என்விரான்மெண்ட். எங்க கோவில் வந்து நான் ஹெரிடேஜ் பேசி உள்ள ஒரு டெம்பிள்ங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அட கோபுரானே, காலையில பூஜையை நடத்துறதுக்கு உண்டான காசை கொடுக்கறதுக்கு தான் அந்த ட்ரஸ்ட். கால பூஜை இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை இடத்தையே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதுல இருந்து ஜீவானந்தத்தை நீங்க எடுத்தது தப்புன்னு வேற யாரும் அப்பீல் போல, HRNC அப்பீல் போயிருக்கான், கமிஷனர் அப்பீல் போயிருக்கான். இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் எனக்கு வந்து தெரியுதுங்களா? அவன் தான் அப்படின்னா. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, எங்க அண்ணன் ராஜாராம் பேக்கரி. எனக்கு அவங்க ஓனுக்கு அந்த கான்செப்ட்ல எங்க அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ அது வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன். பேக்கரி நான் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க வச்சுங்க. அண்ணன் ஒண்ணு இல்ல, ஈசான்ய லிங்கத்துல சர்வே நம்பர் 83 கையிலே தான் வச்சிருக்கேன். ஈசான்ய லிங்கத்துல சர்வே நம்பர் 83 பாருங்க. ஈசான்ய லிங்கம் அண்ணாமலையார் கோவில் இருக்கு. அண்ணன் கடை கட்டி வாடகை வாங்கினுக்கிறார் 10 வருஷமா. யாரோட சொத்துல?
எங்க என்ன டிவிஎஸ் ராஜாராமன் கடை கட்டி வாடகை வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்கிரமிப்பாளர் ஃபைல் அதே டிபார்ட்மெண்ட் எழுதி அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் ஃபைலும் அவர் டேபிளுக்கே வருது. இன்னைக்கு ராஜாராமன் இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாராம். அவரு அங்கிருந்து அகற்றணுமா, அதுக்கு கையெழுத்து இப்ப யார் போடணுமா? ராஜாராம் தான் போடணுமா? இதாங்க லட்சணம். ஏன்டா இவெல்லாம் இப்படி இருக்கிறான்னு பார்த்தேன். ஒண்ணும் இல்லை, இந்த திருமணம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு இடம் நீங்க போனீங்கன்னா தெரியும், தூய்மை அரணை ஒரு போர்டு போட்டு, தூய்மை அரணை. அது சுத்தமான தூய்மை அரணை இல்ல, மொத்த குப்பை அரணை. அந்த குப்பை அரணை ஒண்ணுமே இல்லைங்க, மாரண்ட ஹள்ளியில இருக்கக்கூடிய துரைசாமி உடையாருடைய வகையாரோட மடம். அந்த சர்வே நம்பர்ல வார்டு 3 பிளாக் 3 இந்த 78 சர்வே நம்பர் தாங்க அந்த இடம். இத சுத்தி இருக்கிற அத்தனை இடத்தோட பத்திரத்தையும் வாங்கி பார்த்துட்டேன். அது துரைசாமி உடையார் வகையற மடம் மாரண்டாண்டிக்கு சொந்தமானதுன்னு செக் இருக்குது. ஆனா இதை என்ன தெரியுமா பண்ணாங்க, அழகா ஒரு பத்திரம் போட்டாங்க. எத்தனை பத்திரம்? இத்தனை பத்திரம் போட்டுருக்கான். 50,000 ரூபாய்க்கு முதல்ல அக்ரிமெண்ட் போடுறான், ரத்து பண்றான். 50 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போடுறான், ரத்து பண்றான். 1,93,00,000 அக்ரிமெண்ட் போடுறான், ரத்து பண்றான். 1 கோடிக்கு அக்ரிமெண்ட் போடுறான், ரத்து பண்றான். ஏண்டா ஒவ்வொரு என்ட்ரியிலும் என்ன பண்றான், மடம்ன்றத மாத்தி 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 என்ன பண்ணிட்டு வந்துட்டான், மாரண்ட அள்ளியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானதுன்ற மாதிரி அந்த யார் அதை எழுதுனாங்களோ அவங்க குடும்பத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா மாரண்டையில இருந்து ஒருத்தனை தூக்கிட்டு வந்து அவங்க பாட்டியை மாத்தி உள்ள கொண்டு வந்து அந்த இடத்தை எங்க அண்ணன் குமரன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணா தெரியுமா, 106 கோடிக்கு இந்தியன் பேங்க்ல டெபாசிட் அடமான வச்சிருக்காங்க. பத்திரத்தோட சொல்றேன், பத்திர எண்ணிக்கையோட சொல்றேன், இல்ல வந்து எவனாவது மறுக்கட்ட நான் சொல்றேன். ஐயா 10/6/2021 10/6/2021 பத்திரம் எண் 5689 அவங்க சொல்றாங்க ஐயா 106 கோடிக்கு அந்த மடத்தோட சொத்தை அடமான வச்சிருக்கார் தலைவர். விஷயம் புரிஞ்சிருச்சா? எங்க எப்படி இருக்குதோ அது இங்க இப்படி இருக்கு, இதுதான் உண்மை. இந்த விஷயத்துக்கு நாம யாராவது போராட போனா என்ன பண்ணுவோம், அப்படியே முத்திரை திருப்பி நம்ம பக்கமே குத்துவான். இவன் வாங்கி தரக்கூடாது, இவன் மாதிரி இல்ல.